உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனிமே உன் பொண்ணோட வைத்திய செலவெல்லாம் நீயே பாத்துக்கலாம். யாரையும் எதிர்பார்த்து நிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. ஆமா அத்தை, கரெக்டா சொன்னீங்க. பணத்தை பத்தி பேசினாலே இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஆளே மாறிடுறாங்க. வா. அதுல நம்பர் 1 உன் புருஷன் தான். அடாடாடாடாடாடா, இந்த விஷயத்துல இப்படி ஒரு கஞ்சனை நான் பார்த்ததே இல்லப்பா. எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான். உலகமே அழிஞ்சாலும் அவன் கையில இருந்து ஒரு 10 பைசா வாங்க முடியாது. பாட்டி, அவர் எனக்கு செலவு பண்ணவே கணக்கு பாப்பாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை 100 ரூபாய்க்கு ஒரு ஜோடி செருப்புக்கே இவ்ளோ கணக்கு பாப்பாரு தெரியுமா? கவிதா விடுமா. அப்படியெல்லாம் அவன் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறான் சொல்லு. எல்லாம் உங்களோட எதிர்காலத்துக்காக தானே. உடனே உன் பிள்ளைக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. 5 விரலும் ஒன்னாவா இருக்கு. அது அவனோட குணம். குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல அத்தை. விடுங்க. அப்பா கூப்பிட்டீங்களா? காலையில சீக்கிரம் ரெடி ஆயிடு. சரிங்கப்பா. எங்கப்பா? கட்சி ஆபீஸ் போறோமா? உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டா. இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? டேய், எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்ல இந்த நல்ல காரியத்தை முடிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா, நான் சொல்ற சரிதானே? டேய் கதிர், அப்பா நீ என்னடா சொல்ற? நீங்க சொன்னா கரெக்டா தான் பாரு. பாத்தியா, கல்யாணம் சொன்ன உடனே உன் முகம் எதுக்குடா இப்படி மாறி போகுது? என்ன, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா? இல்ல நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்பா, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நான் என் லவ்ல தோக்கணுமாப்பா? டேய், என்னாச்சு உனக்கு? இல்லப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே முடிவு பண்ணா அது எப்படிப்பா? டேய், இது பெத்தவங்க கடமைடா. என்ன கடமை? நீங்க இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க. ஆனா நம்ம தலைவர் திடீர்னு உங்களை வேற தொகுதியில நிக்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பா இருக்கும். தலைவர்கிட்ட போய் சண்டை போடுவேன். ஆமா, அந்த விஷயத்தையும் உன் கல்யாணத்தையும் எதுக்குடா சம்பந்தப்படுத்தி பேசுற? சம்பந்தம் இருக்குப்பா, சொன்னா உங்களுக்கு புரியாது. அது நான் இன்னும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலப்பா. என்ன நீ அப்பா இப்படி சொல்றாரு? திடீர்னு பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னா நான் என்ன நீ பண்றது? அண்ணி, எனக்கு அப்படியே தலை சுத்துது. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க, வழி சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் வெற்றி. ஒரு பொண்ணை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை பார்க்க போறதெல்லாம் ரொம்ப கொடுமை வெற்றி. நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பண்றது? உங்க அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை செய்யாம விடவே மாட்டாரே. யார் சொல்லியும் கேட்கவும் மாட்டாரு. அண்ணி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி அண்ணி? எனக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்திலயாச்சும் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிருந்தா கூட மாமா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இல்ல வெற்றி, நீங்களே மெதுவா மாமா கிட்ட பேசிருங்க. அண்ணி, நானா? ஆமா வெற்றி, இது ஒண்ணுதான் வழி. நான் சொல்றதெல்லாம் மாமா கேட்கவே மாட்டாரு. அண்ணி, கடவுளே, அப்பா கிட்ட நான் போய் எப்படி பேசுறது? நான் சமைக்கலான்னு போனேன், கேஸ் காலி ஆயிடுச்சு. கேஸ் இல்லாம நான் எப்படி சமைக்கிறது? நான் எப்படி சாப்பிடுறது? அட்லீஸ்ட் அந்த வாட்ச்மேன் இருந்தா கூட அவருக்கு கால் பண்ணி டோர் ஓபன் பண்ண சொல்லலாம்னா அதுவும் ஓபன் ஆகல. அப்படின்னா உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன். நீங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணல. அதுவும் இல்லாம நீங்க வரதுக்கு முன்னாடியே சமையல் பண்ணிடலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆ? ச்சே, இப்ப எதுவுமே செய்ய முடியல. சரி,
எல்லாத்தையும் நான் ரெடி பண்றேன். அந்த வாட்ச்மேனுக்கு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவர் காதுலயே விழ மாட்டேங்குது. அந்த வாட்ச்மேனுக்கு தமிழ் தெரியாது, அதனால நீ பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது உனக்கு புரியாது. அதான் பிரச்சனை. நான் குக் பண்றேன். நம்ம ஒரு ஐடியா பண்ணலாமா? என்ன? அது என்னன்னா, கேஸ் வந்து நாம சமைச்சு நம்ம 2 பேரும் சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும். அதனால நாம 2 பேரும் வெளியில போய் சாப்பிடலாமா? அம்மா, இன்னைக்கும் நிலா சோறா? இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆமாண்டா, புதுசா விசேஷம் இருக்கு. இன்னைக்கு நம்ம துளசிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அதுக்காக தான் இந்த நிலாச்சோறு. கங்க்ராட்ஸ்கா. எவ்வளவு சம்பளம்? 50,000 ரூபாய். 50,000-மா? நல்ல சம்பளமா இருக்கு. அப்படி என்ன வேலை? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்க்கு அசிஸ்டன்ட்னு. துளசி, எனக்கும் அங்க ஒரு வேலை வாங்கி தரியா? நான் பாக்குற வேலையை அப்படியே விட்டுட்டு வந்துடுறேன். நாளைக்கு பேங்க்குக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? பேங்க்குக்கா? என்ன கூட்டிட்டு போறீங்களா? என்ன நீ எல்லாத்தையும் புதுசா கேக்குற மாதிரியே கேக்குற? அன்னைக்கே சொன்னல நாம பேங்க்குக்கு போனோம், லோன் அப்ளை பண்ணணும்னு. அப்புறம் என்ன? ஆமால. என்ன ஆமா இல்ல? ஆனா அத்தை மாமா கிட்ட என்னங்க சொல்றது? வெளியே போயிட்டு வரோம்னு ஏதாவது போய் சொல்லிட்டு வா. பொய்யா? ஆ? அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேணாங்க, நான் வரல. ஆமா, இவங்க ஹரிச்சந்திரன் பேத்தி இது வரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னதே இல்ல. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? இத பாருங்க, எனக்கு உங்கள மாதிரிலாம் டிராமா பண்ண தெரியாதுங்க. ஆமா, நான் டிராமா போட்டு அப்படியே பெருசா கோட்டையை பிடிச்சிட்டேன் பாரு. இங்க பாரு, நாளைக்கு நீ வரணும்னா வரணும், அவ்வளவுதான். ஏண்டி, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டி நாம மட்டும் தனியா நிம்மதியா வாழணும்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா? ஆசையெல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. ஆனா அத்தை மாமா கிட்ட போய் சொல்லணுமே, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இங்க பாரு, ஒரு நல்ல காரியத்துக்காக போய் சொல்லலாம். உனக்காக நான் போய் சொல்றேன், நீ எனக்காக சப்போர்ட் மட்டும் பண்ணு. கவிதா, எங்க அப்பா அம்மாவை பார்த்தல, எங்க அப்பா ஒண்ணு சொன்னா எங்க அம்மா அதை கண்ணை மூடிட்டு செய்வாங்க. அதே மாதிரிதான் எங்க அப்பாவும். எங்க அம்மா ஒண்ணு சொல்லிட்டா அதை தட்டாம செஞ்சிருவாரு. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.